இங்க அனில்ன்ற இந்த பையன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். அப்ப அன்னைக்கு நைட் 2 பேரும் இதுக்கு முன்னாடி யாரையாச்சும் லவ் பண்ணிருக்கியான்னு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த பொண்ணும், நான் 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையனை ரொம்ப சின்சியரா லவ் பண்ணேன், கொஞ்சம் மாசம் தான் எங்க 2 பேருக்கும் செட் ஆச்சு, அதுக்கப்புறம் எங்க 2 பேருக்கும் செட் ஆகலன்னு சொல்லி பிரேக்கப் பண்ணிட்டோம்னு சொல்றான். அந்த நேரம் பார்த்து அந்த பையனுடைய அப்பா அவனுக்கு கால் பண்றாங்க. இவனும் அவங்க காலை அட்டென்ட் பண்ணாம விட்டுறான். அப்படியே இவங்க 2 பேரும் இவங்க வாங்கின கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கும்போது அந்த பையனுடைய அப்பா திருப்பி கால் பண்ணிட்டே இருக்காங்க. இவனும் அவங்களுடைய காலை அட்டென்ட் பண்ணாம விட்டுறான். பார்த்தா கொஞ்ச நேரத்திலேயே அந்த பையனுடைய அப்பா அவங்க ரூம் டோரை தட்டுறாங்க. அதனால இந்த பையனுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க டோரை ஓபன் பண்றாங்க. அப்போ அந்த பையனுடைய அப்பா, உனக்கு எத்தனை தடவை கால் பண்ணிட்டே இருக்கிறது, ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதான்னு சொல்லி ஒரு வெள்ளை கலர் துணியை கொடுத்து, இதுலதான் நீங்க 2 பேரும் படுக்கணும், அப்பதான் உன் பொண்டாட்டியோட லட்சணம் தெரியும்னு சொல்றாங்க. இந்த பையனுக்கும் அவன் அப்பாவை எதிர்த்து பேச முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த வெள்ளை துணியை வாங்கிட்டு வந்துறான். அவன் வைஃப் கணக்கு பற்றக்கூடாதுன்னு சொல்லி அவன் ட்ரெஸ்க்குள்ள ஒளிச்சு வச்சு எடுத்துட்டு வந்துட்டு அவன் பில்லோ கடியில ஒளிச்சு வச்சிருக்கான். 2 பேரும் நைட் நல்லா படுத்து தூங்கிறாங்க. காலையில விடிஞ்சதும் அந்த பையனுடைய அப்பா நேரா அவங்க பையனுடைய ரூமை தட்டுறாங்க. இந்த பையனும் எந்திரிச்சு அந்த வெள்ளை கலர் துணியை எடுத்து அவங்க அப்பா அம்மா முன்னாடி நீட்டுறான். பார்த்தா அந்த வெள்ளை கலர் துணியில பிளட் ஆயிருக்கு. அதை பார்த்ததும் அந்த பையனுடைய அம்மாக்கும் அப்பாக்கும் ரொம்பவே சந்தோஷம் ஆயிருது. அவன் மேல மந்திரிச்ச தண்ணீரை தெளிச்சிட்டு வெள்ளை கலர் துணியை வாங்கிட்டு போறாங்க. ஆக்சுவலா இந்த பையன் தான் அவன் அப்பா அம்மாக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் கட்ட வரல அறுத்து அவங்க கொடுத்த அந்த வெள்ளை துணியில தடவி கொடுத்துறான்.